ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம போய் வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கூட ஆல் இன் ரேட்டிங் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சனை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கிச்சனுக்காக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். எப்பொழுதுமே நம்ம கிச்சனுக்கு ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்குவோம். கண்ணாடியாக இருக்கட்டும் இல்லை பிளாஸ்டிக்காக இருக்கட்டும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பெரிய பாக்ஸும் வந்து வாங்கியிருக்கேன், 750 கிராம்ஸ் போடுற மாதிரி. ஸோ அது வந்து நம்மளுக்கு திரும்ப எக்ஸ்ட்ராவாக வந்து 250 கிராம்ஸ், ஏதாவது இப்போ 1 கிலோ நம்ம வந்து துவரம் பருப்பு வாங்குறோம் அப்படின்னா மீறுது இல்லையா, அதை வந்து இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மசாலா ஐட்டம், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து பிளாக் மூடியும் இருக்குது, ப்ளூவும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ப்ளூ நல்லா இருந்துச்சு நம்ம ஆன்லைனில் செக் பண்ணும்பொழுது. அதுக்காக தான் நான் வந்து ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா வந்து சாலிடாக நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். நல்லா கவர் போட்டும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸுக்குமே ஒவ்வொரு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்கிங்லாம் வந்து நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதில் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. மொத்தம் 12 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வந்து 6 6 12 பாக்ஸு. இது வந்து நல்லா வந்து டைட்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம கண்ணாடியில் தான் வாங்கி வைக்கணும் கிச்சனுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணாடியில் வந்து நம்ம வாங்குறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுவும் இல்லாத அது வந்து கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து ஆனால் நல்லாயிருக்கும் கண்ணாடியில் வச்சா அப்படின்னு தோணும். ஆனால் எக்ஸ்பென்ஸும் கொஞ்சம் அதிகம். எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக கொடுத்து வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் இது நல்லாவும் இருக்குது. இப்போ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து 12 பாக்ஸ் இருக்குது. இது வந்து 500 ml, அதாவது 500 கிராம்ஸ் நம்ம வந்து போட்டுக்கலாம். 1/2 kg நம்ம வாங்குகிற பருப்பு வகைகள் எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை மசாலா ஐட்டம் வாங்குகிறோம் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இது வந்து பார்க்க சின்னதாக இருக்குது பாக்ஸு. இதில் 500 கிராம்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம போட்டே பார்ப்போம். 500 கிராம்ஸ் இது பிடிக்குதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ வீடியோவில் லைவாகவே நான் வந்து காமிக்கிறேன். ஸோ 361 ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி தான் வந்திருக்கிறது. ஸோ இது வந்து ப்ரொமோட்டட் வீடியோ கிடையாது, நான் என்னுடைய கிச்சனுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வேணும்னா நீங்களும் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லையா. உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா. ஸோ இதே மாதிரி கேப் போட்ட மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி பெரிய பாக்ஸ் வச்சுருக்கிறது அது வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி கிச்சன் டூர் வந்து போட்டிருப்பேன் சிம்பிளாக, என்னுடைய ரெண்டல் ஹவுஸில் இருக்க கிச்சன். ஸோ அதில் ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோவும் நான் செக் பண்ணி பாருங்கள், போட்டிருப்பேன். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பார்க்காதவங்க பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னலாம் போட்டு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நல்லா பேக்கிங்லாம் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை. என்ன ஒன்று, கண்ணாடியில் வாங்கி யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா கண்ணாடி வந்து ரொம்ப வந்து கஷ்டம் யூஸ் பண்ணுறது. நம்ம ஃபாஸ்ட்டாக செய்கிற டைமுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணும்போது டக்குன்னு கை தவறி கீழே விழுந்துடும். ஸோ அதனால் பேலன்ஸ் பண்ண முடியாது. அந்த பயத்துக்காகவே நான் வந்து, அதுவும் அது நம்ம கண்ணாடி வாங்கினோம்னா எக்ஸ்பென்ஸும் அதிகம் இல்லையா. ஸோ உடஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பயத்துலேயே வந்து நான் வாங்க மாட்டேன். உங்களில் எவ்வளோ பேர் வந்து கண்ணாடி பாக்ஸுங்க வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கண்ணாடி வந்து வாங்கி யூஸ் பண்ணால் எனக்கு பயம், ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பாக்ஸில் இருக்க எல்லா கவர்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த எட்ஜுமே நல்லா வந்து மடித்து நல்லா க்ளீனாக இருக்குது, நீட்டாக. நான் கூட ஏதோ டேமேஜோ என்னமோ அப்படின்னு நினச்சி தான் யோசித்தேன்.
நம்ம நேரில் வாங்கி யூஸ் பண்ணுறதும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஆன்லைனில் செக் பண்ணும்போது இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சு. நம்ம வந்து ஏதாவது யூஸ் பண்ணுறோம் பேக்கேஜ் வந்து மசாலா பேக்கெட்லாம் அப்படின்னா அது வந்து மீதி இருக்கிறத நம்ம வந்து கிளிப் போட்டு நம்ம திரும்ப வந்து அப்படியே வைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வைக்காம இந்த மாதிரி பாக்ஸில் கூட போட்டு வச்சுக்கலாம். ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இதில் என்னென்னலாம் இப்போ போட போகிறோம், நம்ம கிச்சனில் போய் ஃபில் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ இது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா வந்து ஒரு துணி போட்டு ஈர துணி போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ மழை டைம் அப்படின்றதுனால காய வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் வந்து இருந்தாலும் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் உங்களுக்கு அதையுமே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வெளியில் வந்து ட்ரை பண்ண முடியாது, வெயில் காயல இல்லையா, மழை தான் பெய்யுது. அதனால் பாக்ஸோட மூடி எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி இருந்த பிறகு நான் வந்து இதை துணி போட்டு நல்லா தொடச்சி மறுபடியும் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையாக காய வச்சுருவேன். காய வச்ச பிறகு தான் நம்ம வந்து என்னென்னலாம் போட்டு வைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்னோடய கிச்சனில் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது. பாக்ஸை நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாக்ஸ் தான் பிளாக் மூடி போட்டு 750 ml போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 kg நம்ம போட்டுக்கலாம். இருந்தாலும் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸாக தான் இப்போ இந்த மாதிரி வந்து நான் மசாலாலாம் போட்டிருக்கேன். இது பட்டை லவங்கெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ நான் வாங்கி வச்சுருக்க பாக்ஸில் போட்டு அழகாக இங்கே வந்து நம்ம அடுக்கும் பொழுது நல்ல ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆக வேண்டியது இருக்காது இல்லையா. மெயினாக அதுக்கு தான் இப்போ வாங்கியிருக்கிறது. கொஞ்சம் எல்லாம் வந்து திங்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பேக் பண்ணி வைக்கிறோம் மீதி கட் பண்ணிட்டு அப்படின்னா இதெல்லாம் கூட வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரவை, அரிசி மாவு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பேக் பண்ணி வைக்கலாம். ஸோ என்கிட்ட எல்லாமே வந்து ஸ்டீல் பாக்ஸுங்க, பெரிய பெரிய பாக்ஸாக இருக்குது. அதனால தான் அதிலெல்லாம் வைக்கல. இப்படி இருந்த ஸ்டோரேஜ் கபோர்ட் கிச்சனில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா. அடுக்கினதுக்கு அப்புறம் அந்த டப்பாலாம் இப்போ பாருங்கள், அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டேன் அந்த பாக்ஸ்லலாம். நியூ பாக்ஸில் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வாங்கி வைக்கணும், ஏன்னா கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ உங்கள் கிச்சனுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ப்ரொமோட்டட் வீடியோ கிடையாது. என்னுடைய கிச்சன் ஸ்டோரேஜுக்கு நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக வாங்கின ஸ்டோரேஜ் கண்டெய்னர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரேஜ் கபோர்டில் வந்து டெய்லி யூசேஜுக்காக நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கேன். மற்றபடி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராஸாக இருக்க திங்ஸ் எல்லாமே ப்ரொவிஷன்ஸ்லாம். ஸோ நம்ம டெய்லி யூசேஜுக்கு ஆயிலு, ஸோ மசாலா ஐட்டம், இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் நம்ம வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி லேபிள் வேணும்னா நம்ம வந்து வாங்கி அதில் எழுதி ஒட்டி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ண. நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த லேபிள்லாம் ஒட்டினதுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி 2 லேபிள் வந்து ஒட்டியிருக்கேன், சும்மா சாம்பிளுக்கு ஒட்டி பார்த்தேன். ஸோ அது மொத்தமாக ஒட்டிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.